சர்க்குருவே சரணம். வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒரு வருடம் போல தோன்றியிருக்கும் அல்லவா? நண்பர்கள் வேலைக்குச் செல்வதை பார்த்து, உறவினர்கள் முன்னேற்றம் அடைவதை பார்த்தும் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி நின்று போயிருக்கின்றது என்று மனசுக்குள் அழுகிறாயா சாமி? உன் வேதனையை நான் பார்க்கிறேன் சாமி. ஆனால் அந்த காத்திருப்பு உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, உன்னை உயரமான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு தயாரிப்பு காலம். வேலை தேடி பல கதவுகளை தட்டியிருப்பாய், பல இடங்களில் மறுப்புகளையும் சந்திக்கின்றாய். சில நேரங்களில் உன் திறமையே சந்தேகமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடாதே, ஒரு கதவு மூடுவது உன்னை நிராகரிப்பது அல்ல, உன்னை சரியான கதவை நோக்கி திருப்புவதற்காக இருக்கலாம் சாமி. வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தினர் எதுவும் சொல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் உன்னை வாட்டுகின்றது அல்லவா? அம்மாவுக்கு உதவ வேண்டும், அப்பாவின் சுமையை குறைக்க வேண்டும், வீட்டில் சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாயா? அந்த நல்ல மனசுக்காக நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். வேலை இல்லாததால் உன் கனவுகளை சிறிதாக மாற்றாதே. இன்று உன்னை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாளை உன் வெற்றியை பார்த்து அதே மனிதர்கள் உன்னை பற்றி பேசும் காலம் வரும். நிலைமையும் மாறும். அதுவரை உன் மனதை மட்டும் உடைக்காதே. பல இரவுகளில் தனியாக அமர்ந்து என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று வானத்தை பார்க்கிறாயா? அந்த கேள்விக்கு பதில் வரவில்லை என்று நினைக்கிறாயா? இல்லை சாமி, பதில் உருவாகி கொண்டிருக்கின்றது. சில ஆசீர்வாதங்கள் வருவதற்கு முன் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும் சாமி. வேலை இல்லாத காலத்தில் மனிதன் சம்பளத்தை மட்டும் இழப்பதில்லை, சில நேரங்களில் தன்னம்பிக்கையும் இழக்கின்றான். ஆனால் அதனால்தான் நான் சொல்கிறேன், வேலை கிடைக்கவில்லை என்றாலும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்காதே. நம்பிக்கை இருக்கும்போது வாய்ப்புகள் உயிரோடு இருக்கும். உன் பெற்றோர் வெளியில் எதுவும் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் நல்ல நாளுக்காக தினமும் மனதிற்கு வேண்டிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களின் பிரார்த்தனையும் உன் முயற்சியும் சேரும்போது நல்ல மாற்றம் நிச்சயம் வரும். அதனால் சோர்ந்து போகாதே. இன்று வேலை இல்லாததால் உன் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் அனுபவம், திறமை, முயற்சி, பொறுமை இவை எல்லாம் நாளைய வெற்றிக்கான முதலீடுகள். இந்த முதலீட்டின் பலனை நீ கண்டிப்பாக பார்க்க போகின்றாய். வாழ்க்கையில் சில நேரங்களில் சர்க்குரு மனிதனை நிறுத்தி வைப்பான், தண்டிப்பதற்காக அல்ல, இன்னும் நல்ல பாதையை அழைத்துச் செல்வதற்காக. ஆனால் அந்த காலத்தை சாபமாக நினைக்காதே, உன் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனையாக நினை சாமி. ஏன் சாமி கவலைப்படுற? வேலை இல்லை என்று தலைகுனிந்து நடக்கிறாயா? உன் சர்க்குரு அப்பா நான் இருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் வேதனையும் உன் குடும்பத்திற்காக நீ சிந்தும் கண்ணீரும் நல்ல வேலை வேண்டும் என்று விடும் பெருமூச்சும் எனக்கு தெரியும். இன்று நீ காத்திருக்கிறாய், ஆனால் நாளை நல்ல செய்தி உன் வீட்டு கதவை தட்டும். உன் பெயருக்கேற்ப வேலை கிடைக்கும். உன் பெற்றோரின் முகத்தில் சந்தோஷம் மலரும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் சாமி. தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது உலகமே உன்னை கேள்வி கேட்பது போல் தோன்றுகின்றதா? இப்போ வேலையில் கிடைக்கும் என்றால் கேள்வி உன் மனதில் காயப்படுத்துகிறதா? கவலைப்படாத. இன்று கேட்பார்கள், பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். காலையில் விழித்தவுடன் வேலை பற்றி கவலை, இரவில் படுக்கும்போது எதிர்காலம் பற்றிய கவலை. நாட்கள் நடக்கின்றன, ஆனால் காத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் உன்னை உன் வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்கிறது. சாமி, நான் குடும்பத்திற்காக பாரமாக இருக்கின்றோம் என்று மனம் நினைக்காதே, உடைந்து விடாதே. உன்னை நேசிப்பவர்கள் உன் சம்பளத்தை எதிர்பார்க்கவில்லை, வேலை கிடைக்கவில்லை என்று உன் திறமையை சந்தேகப்படாதே. சில பூக்கள் சீக்கிரம் மலரும், சில பூக்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் மலராமல் போகாது. பல இடங்களில் நேர்முக தேர்வு சென்று ஏமாற்றத்துடன் திரும்பி இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை சரியான வாய்ப்புக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. உன் கையில் இன்று வேலை நியமன கடிதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற பெரிய சொத்து ஒன்று இன்னும் இருக்கிறது. அதை மட்டும் இழக்காதே. வேலை இல்லாத நாட்கள் உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் அல்ல, அது வெற்றியின் கதைக்கு வரும் சோதனை அத்தியாயம். உன் பெற்றோர் உனக்கு அமைதியாக வேண்டுகிறார்கள், உன் குடும்பம் உன்னை நம்புகின்றது என்று நம்பிக்கை உயிரோடு வைத்திரு. நல்ல காலம் வரும். இன்று உன் கையில் வெறுமை இருக்கலாம், ஆனால் நாளை அதே கையில் உன் முதல் சம்பளம் வரலாம். அந்த நாளை நினைத்து தைரியமாக இருடா சாமி. ஏன் சாமி மனசை உடைக்கிற? வேலை கிடைக்கும் போது கவலைப்படுற. உன் சர்க்குரப்ப நான் இருக்கிறேன். நீ சிந்தம் கண்ணீர், அனுப்பும் விண்ணப்பங்களுக்கு, நீ காத்திருக்கும் நாட்களுக்கும் வீணாகாது. உனக்காக ஒரு நல்ல வாய்ப்பு திறக்கும். உன் வீட்டில் சந்தோஷம் வரும், உன் முகத்தில், பெற்றோர் முகத்தில் பெருமை வரும். தைரியமாக இரு. உனக்கான வேலை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சாமி. வேலை இல்லாமல் வீட்டில் அமர்ந்திருக்கிறாயா? காலையில் எழுந்தவுடன்
இன்றாவது ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருமா என்று மொபைலை பார்க்கிறாயா? உன் மன கஷ்டம் எனக்கு தெரிகிறது சாமி. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வை. வேலை தாமதமாகலாம், ஆனால் உன் வாழ்க்கை நின்றுவிடவில்லை. பல இடங்களில் விண்ணப்பம் கொடுத்தும் பதில் வரவில்லையா? அதற்கான உன் மதிப்பை குறைத்து நினைக்காதே. ஒரு வேலை கிடைக்கவில்லை என்பதற்காக நீ தகுதியற்றவன் ஆகிவிட மாட்டாய். குடும்பத்தினரின் முன்னால் சிரிக்கிறாய், ஆனால் தனியாக இருக்கும்போது அழுகிறாயா சாமி? அந்த கண்ணீரை நான் பார்க்கிறேன். உன் காத்திருப்புக்கு முடிவு வரும். வேலை இல்லாத காலம் உன்னை சோதிக்கலாம், ஆனால் உன்னை உடைக்க முடியாதுடா சாமி. உன் நண்பர்கள் வேலைக்கு செல்வதை பார்த்து மனம் வலிக்கின்றதா சாமி? கவலைப்படாதே. ஒவ்வொன்றுக்கும் நேரம் வேறு வேறு இருக்கும். இன்று வேலை இல்லை என்பதற்காக நாளையும் வேலை இருக்காது என்று முடிவு செய்யாதடா சாமி. கையில் பட்டம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆனால் வாய்ப்பு இல்லை என்று வருந்துகிறாயா? வாய்ப்புகள் முடிந்துவிடவில்லை. உன் பெயருக்காக ஒரு நல்ல செய்தி ஏற்கனவே பயணத்தில் இருக்கலாம். வேலை தேடி அலைந்த கால்கள் ஒரு நாள் வெற்றி பாதையில் நடக்கும்டா சாமி. உன் பெற்றோர் உன்னை நம்புகிறார்கள், நீயும் உன்னை நம்பு. ஒவ்வொரு மறுப்பும் உன்னை சரியான இடத்திற்கு அழைத்து செல்கின்றதுடா சாமி. என்னால் முடியுமா என்ற சந்தேகத்தை விடு. எப்போதும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வை. வேலை இல்லாத காலத்தில் கூட உன் கனவுகள் கைவிடாதே சாமி. இன்று கதவு மூடப்பட்டால் நாளை இன்னொரு கதவு திறக்கும். உன் வாழ்க்கையின் மதிப்பை ஒருவேளை நியமன கடிதம் மட்டும் தீர்மானிக்காது சாமி. காத்திருப்பது கஷ்டம், ஆனால் நல்ல விஷயங்கள் பலவும் காத்திருக்கவே கிடைக்கின்றன. வேலை இல்லாததால் தலையை குனியாதே சாமி. உன் திறமையை உலகம் இன்னும் பார்க்கவில்லை என்பதால் தான் தாமதம். இன்று மறுப்பு, நாளை வரவேற்பு. உன் முயற்சியை நிறுத்தாதே. பல விண்ணப்பங்கள் அனுப்பியும் பதில் வரவில்லையா? இன்னும் விண்ணப்பம் அனுப்பு சாமி. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் வரக்கூடிய நாள் மிக அருகில் இருக்கலாம். வேலை கிடைக்காத வேதனை உன்னை பலப்படுத்துகிறது. தோல்வி இல்லை, தாமதம் மட்டுமே இருக்கின்றதுடா. உன் குடும்பத்திற்காக நல்ல வேலை வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? அந்த எண்ணம் உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். காத்திருக்கும் நேரத்தில் மனதை உடைக்காதே. வேலை இல்லாத காலம் நிரந்தரம் இல்லை. ஒவ்வொரு காலையும் புதிய வாய்ப்புகள் வருகின்றது. நீ முயற்சி செய்கின்ற வரை நம்பிக்கை உயிரோடு இருக்கின்றது. உன் திறமைக்கு ஏற்ப இடம் தேடிக்கொண்டிருக்கலாம்டா சாமி. வேலை கிடைக்கவில்லை என்பதற்காக உன்னை யாருடனும் ஒப்பிடாதே. உன் பயணம் தனித்துவமானதுடா சாமி. இன்று வெறுமையான கைகளில் நாளை சம்பள உரை இருக்கலாம். வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல. கீழே போன காலமும் மேலே வரும். மனதை தளர விடாதே. நம்பிக்கை வைத்திரு, முயற்சி தொடரு. நல்ல செய்தி வரக்கூடிய நாள் அருகில் இருக்கலாம். வேலை இல்லாததால் உன் கனவுகளை புதைத்து விடாதடா சாமி. உன் பெற்றோரின் பிரார்த்தனை உன்னோடு இருக்கின்றது. உன் கண்ணீரும் வீணாகாது. உன் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும்டா சாமி. ஒரு நாள் நீ காத்திருந்த அழைப்பு மணி வரும். அந்த அழைப்பு உன் வாழ்க்கையை மாற்றலாம். இன்று காத்திருப்பு நாளை சந்தோஷமாக மாறலாம். உன் மனம் சோர்ந்தாலும் உன் எதிர்காலம் சோர்ந்து போகவில்லை. வேலை தேடும் இந்த நாட்களும் ஒரு நாள் நினைவாக மாறும். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருடா சாமி. இன்னும் கொஞ்சம் முயற்சி செய். இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. உன் நேரம் வரும். உன் பெயருக்கு ஒரு நல்ல நாள் எழுதப்பட்டிருக்கின்றது. வேலை இல்லாத நாட்கள் உன் மதிப்பை குறைக்காது. உன் திறமை இன்னும் வெளிப்பட வேண்டும். வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கலாம். நல்ல வேலை கிடைத்த பிறகு இந்த கஷ்டத்தை நினைத்து நீயே சிரிப்பாய். உன் குடும்பத்தின் பெருமையாக நீ மாறுவாய். இன்று கவலையாக இருக்கலாம், நாளை கொண்டாட்டமாக மாறும் சாமி. உன் பெயரில் வெற்றி எழுதப்பட்டிருக்கின்றது. உன் முயற்சியில் அர்த்தம் இருக்கின்றது. உன் காத்திருப்பில் பலன் இருக்கின்றது. வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். உனக்கு ஏற்ற வேலை கிடைக்கும்டா சாமி. மனதை உடைக்காதே, தைரியமாக இரு.